நான் என்ன பண்ணுங்க ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எதுவுமே காணாம ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எதுவுமே இல்லை தூக்கி அடிச்சிட்டாங்க. நான் இன்னைக்கு நைட்டு தங்கிதான் சார் ஆகணும். வேற வெளியில போய் எனக்கு ரோட்ல போய் படுக்க முடியாது. என் பொண்ணுலாம் போச்சு. அப்படியே முடிச்சாங்க. ரேஷன் கார்டு காண ஆதார் அட்டை காண எல்லாமே போச்சு. ஒரு வீடு வாடகைக்கு விட்டா வீட்டு ஓனர் இப்படிலாம் பண்ணுவாங்களா? எனக்கு படப்படன்னு வருது சார். நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். இந்த காசை யார் சார் கொடுத்தா? நான் உடச்சா சார். உடச்சி இது வழியா கதவை திறந்து என்னென்ன அற்புதம் பண்ணணுமோ பண்ணி வச்சிருக்காங்க சார். அதை காணா இங்கிட்டு 1.5 லட்சம் ரூபா வச்சிருந்தேன். அதை காணா ரொம்ப காசு ஃபுல்லாக அடிச்சிட்டேன் சார். நான் பணம் கொடுத்துட்டேன். அவர் பயன்டாப்பில் பணம் கொடுக்கலின்னு சொல்கிறாரு. என்கிட்ட சாவி இருக்குது. பெட்ரூம்பை உடைச்சி சாமி ரூம்பை உடைச்சி எங்கள் அப்பா படத்தை உடைச்சி கலைமாமணி அவார்டு கலைஞர் ஐயாவும் ஸ்டாலின் கொடுத்தது. அந்த அவார்டை காணா, உள்ள ரேஷன் கார்டை காணா, ஆதார் கார்டை காணா, பேங்க் செக் புக்கை காணா, உடைச்சி போட்டு அவளை நாஸ்தம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓனர் வந்து திருட்டுத்தனமையில் பண்ணுவாங்களா? ஆமாம், ஃபேமிலியாக தானே இருந்தேன். நானும் விவசாயமாக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் என்னத்தை சொல்லுவேன், நான் பணம் கொடுத்துட்டேன். அவர் பயன்டாப்பில் பணம் கொடுக்கலின்னு சொல்கிறாரு. நான் மொத்தமாக வந்து அப்பப்போ கேஷ் ஐட்டமாக வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. இது போக அவர் ரொம்ப நாள் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் அதுக்காகத்தே அவருக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். போன மாதம் கூட 40,000 ரூபா போட்டு விட்டுருக்கேன். எல்லாமே இருக்குது. என் பெட்ரூமை போய் அத்துமீறி உடைச்சி என்கிட்ட சாவி இருக்குது. இவர் போய் உடைச்சி உள்ள என்கிட்ட சாவி இருக்குது. பெட்ரூம்பை உடைச்சி சாமி ரூம்பை உடைச்சி எங்கள் அப்பா படத்தை உடைச்சி கலைமாமணி அவார்டு கலைஞர் ஐயாவும் ஸ்டாலின் கொடுத்தது. 2 பேரும் அவங்க கையால் நான் வாங்கியிருக்கேன். அந்த அவார்டை காணா, உள்ள ரேஷன் கார்டை காணா, ஆதார் கார்டை காணா, அதே மாதிரி பேங்க் செக் புக்கை காணா, என்னென்னத்தையோ காணாமாக்கி அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அது தெரியும். உடைச்சி போட்டு அவளை நாஸ்தம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருத்தர் வீட்டில் வாடகைக்கு இருந்தால் ஓனர் வந்து தட்டு தீரி திருட்டுத்தனமையில் பண்ணுவாங்களா? இல்லை, நான் அந்த தெரியாமல் கேட்குறேன். திருட்டுத்தனமையில் பார்க்கலாமா? ஆமாம், ஃபேமிலியாக தானே இருந்தேன். நானும் விவசாயமாக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். இல்லை என்னமோ நான் பார் வச்சு நடத்துறது மாதிரி உள்வாடகைக்கு விட்டோம்னு அந்த ஆள் சொல்லியிருக்காரு. உள்வாடகைக்கு என் வீட்டை நான் எப்படி விடுவேன்? என் பொருள் காணாமல் போச்சுல்ல, எனக்கு தானே இப்போ குத்துது. நான் தானே கத்துறேன், எனக்கு துடிக்குது இல்லை. 1000 இருந்தாலும் தவப்பி விட்ட பொருளாக இருந்தாலும் கேட்காம எடுக்கக்கூடாதுங்க. நம்ம சொல்லாமல் இல்லாமல் போகிறது தப்பு இல்லையா? வீட்டை பூட்டி எப்படிங்க? முட்டாப்பைய கூட செய்ய மாட்டாங்க. சாவியை என் கையில் அதே உடச்சி எடுத்திருக்காருல்ல. வெள்ளை அடிக்கிறவங்க வேலை பார்த்துருக்காங்க எடுத்திருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு அகர் பீஸ் வந்து உள்ளே வந்திருக்கு. இது ஃபுல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? ரோட்லையா போய் படுக்கிறது? இப்போத்தான் தெரியும். இப்போ உள்ளே போய் உடச்சி போக வந்தே, திறந்து விட வந்தே, காவல்துறையை வச்சு நான் உள்ளே போய் பார்க்க வந்தேன். அவர்கிட்ட எவ்வளோ பறந்துருனே. போலீஸில் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. காவல்துறை வந்து கண்கலங்காமல் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு எல்லா விஷயமும் பேசிட்டு வரேன். அவர் 10 ஆடியோ இல்லைங்க எங்க. இப்போ என்னைய வந்து அவர் பேசியிருக்காரு. நான் வந்து சின்ன பொண்ணு வச்சுருக்கேன், இதில் ரெக்கார்டு பண்ண முடியாது. அவர் வந்து என்னைய மாதிரியே மிமிக்ரி வாய்ஸை போட்டு ரெக்கார்டு பண்ணி அவர் வந்து நான் என்னை இப்போ காசு கொடுத்தா எத்தனை மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்கேன் அது மாதிரி பேச விட்டு அவர் வேடிக்கை காட்டுறாரு. சரி, அப்போ அவர்கிட்ட ரெக்கார்டு இருக்குல்ல, என்கிட்ட ரெக்கார்டு இருக்கணும்ல. என்கிட்ட ரெக்கார்ட் பண்ண தெரியாது.
சாணக்கியன்னா அவர் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே பேச முடியல, எனக்கு படப்படன்னு வருது. நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன். பையன் காண சார், பாருங்க சார், நீங்களே பையெல்லாம் உடைச்சு இங்க பாருங்க சார், இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. உடைச்சுட்டாங்கடா அந்த படத்தைனா, உடைச்சுதாண்டா இருக்கு. போச்சு என் பொருள் ஃபுல்லா, போச்சு, நாசமா போச்சு, போச்சே போச்சே. நான் என்ன பண்ணுங்க? ஐயோ போச்சே சார். இல்ல சார், தூக்கிட்டா சார். பையன் காண சார், பாருங்க சார், நீங்களே பையெல்லாம் உடைச்சு இங்க பாருங்க சார், இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. போச்சு என் பொருள் ஃபுல்லா, போச்சு, போச்சே போச்சே. நான் என்ன பண்ணுங்க? ஐயோ கார்த்தி, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை எதுவுமே காணாம லுக்ல வச்சிருந்தோம்ல. ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை எதுவுமே இல்லை, தூக்கி அடிச்சிட்டாங்க. நீ எப்படி போய் நான் ரேஷன் கார்டு வாங்குறது? இங்க பாருங்க சார், எப்படி பிரிச்சு போட்டு வச்சிருக்க. ஒரு பெரிய டைரி வச்சிருக்கேன் சார், அதுல பேப்பர் முன்னாடி இருந்துச்சு. என்ன சார் அமுத்தி உடைச்சு போட்டு இதுனா கலைமாமணி அவனா காணா சார், எல்லாமே காணா. வீட்டோடைய நிலைமையை பாருங்க எப்படி. வீடு கிடக்குன்னு மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கிறீங்க. நான் இன்னைக்கு நைட்டு தங்கிதான் சார் ஆகணும். வேற வெளியில போய் எனக்கு ரோட்ல போய் படுக்க முடியாது. என் பொருள்லாம் போச்சு, அத்துடைய விட்டாங்க, உடைச்சு தாண்டிட்டாங்க, எனக்கு போச்சு எல்லாம். கைது எதையுமே காணா. அம்மட்டி ரேஷன் கார்டு காணா, ஆதார் அட்டை காணா, எல்லாமே போச்சு. ஒரு வீடு வாடகைக்கு விட்டா வீட்டு ஓனர் இப்படிதான் பண்ணுவாங்களா? எந்த ஊர்ல நியாயம் இருக்கு சார்? எனக்கு படப்படன்னு வருது சார். நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. இன்னும் நான் செக் பண்ணணும் தரவா, சாவியை வாங்கி வச்சிருக்கேன். இந்த கிளாஸ் யார் சார் உடைச்சா? இந்த கிளாஸ் யார் சார் உடைச்சா? நான் உடைச்சா சார்? உடைச்சு இது வழியா கதவை திறந்து என்னென்ன அட்வை பண்ணணுமோ பண்ணி வச்சிருக்காங்க சார். வீட்டை காட்டி வைக்கணும். நான் சாவி விட்டுருங்க, என் வீட்டுக்கு நான் எப்படி சாவி விட்டேன்? பணத்தை காணாமே, பணத்தை காணாம உள்ள வச்சிருந்த கலைமாமணி அவார்டு 2 அவார்டு ஸ்டாலின் கலைஞரையா கொடுத்தத 2யுமே தூக்கிட்டாங்க. எனக்கு இது பெரிய பிரச்சனை, மானக்கேடாயிருச்சு. பேக்க காணா, ஒரு பேக்கு என்ன அதை காணா. இங்கிட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபா வச்சிருந்தேன், அதை காணா. ரொம்ப காசு ஃபுல்லா அடிச்சிட்டேன் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.